ओम हर नमः पार्वती पतके हर हर महादेव सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद जय जानकी राम संकीर्तनम जग जग राम राम எல்லாம் அல்ல உமையொரு பாகனுடைய பெருங்கருணை திருவருளோடும் நமது ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஷாமலாபுர கிராமத்திலே பன்னெடுங்காலமாக எழுந்து அருள்பாலித்து கொண்டு வரும் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி கோவிலே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மற்றும் மார்கழி மாத தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் 15ஆம் தேதி அம்மாவாசை திதி மூலாம் நட்சத்திரத்திலே சுவாமிக்கு ஜென்மா நட்சத்திர விழாவானது மிகவும் சிறப்பாக நமது ஆலயத்திலே நடந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து சனி பயிற்சி 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி பிராயச்சித்த ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமமானது மக்களுக்காக மிகவும் சிறப்பான வகையிலே நமது ஆலயத்திலே நடந்து வருகிறது. பரிகார ராசிக்காரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த சனி பயிற்சி யாகத்திலே கலந்து கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக இன்றைய தினம் காலை பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 16 வகையான மகா அபிஷேகம் மற்றும் பூஜைகள் எல்லாம் சிறப்புறம் நடைபெற்று முடிந்து சரியாக 7 மணி அளவிலே இந்த பிராயச்சித்த ஹோமம் என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி யாகமானது நடைபெற்று வருகிறது. திரளாத பக்தர்கள் வந்து கொண்டு தங்களுடைய ராசி பெயர் நட்சத்திரங்களை சொல்லி ஹோமத்திலே கலந்து கொண்டு பரிகார பூஜை செய்து வருகிறார்கள். எனவே இந்த ஆஞ்சநேயர் ஜெயத்திலே பரிகார ஹோமம் செய்வது மிகவும் மிகவும் சிறப்பானது. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் சனி பகவான்கிட்ட சிக்காத ஒருவர். ஆஞ்சநேயரும் விநாயகர் மட்டும்தான் சனி பகவானோட சனியோட பிடியிலிருந்து தப்பித்தவர்கள். அதனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ண, ஆஞ்சநேயர் யார் யாரை கும்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சனி பகவானோட தொந்தரவு இருக்காது. அதனால தான் ஆஞ்சநேயரை கும்பிட்றாங்க. இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் நம்ம சனி பகவானுடைய பூஜைகள் செய்யும்போது நமக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் நீங்கி நல்லதே சனி பகவான் கொடுப்பார். இதே போல் இன்றைக்கி மிகவும் மிகவும் சிறப்பான நாள் அமாவாசை திதி மூலா நட்சத்திரம் மற்றும் சோமவாரத்தில் நடக்குது இந்த விசேஷம். ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம். எனவே இந்த ஆலயத்துக்கு அனைவரும் வந்து எல்லா வல்ல சௌபாக்கியங்களை பெற வேண்டி எல்லாம் வல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்திக்கிறோம். ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நமது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் கிராமத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 30 வருட காலமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இது எங்கேயுமே இருக்காத ஒரு விசேஷமான ஒரு தெய்வமாக இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதனால் வந்து நிறைய அனுகூலங்கள், நிறைய பக்தர்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் தொட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் ஏனைய பரிவார தெய்வங்களாகிய இதர தெய்வங்கள் அனைத்துமே நம்ம ஆலயத்தில் இருக்கிறது. அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான நாட்களில் அந்தந்த விசேஷ அபிஷேக ஆராதனை பூஜைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தனை தெய்வங்களுக்கும் உண்டான அபிஷேக நேரத்தில் அனைத்து பக்தர்களும் வந்து எல்லா பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த கோயில் என்ன சிறப்பு? இந்த கோயில் ஆஞ்சநேயர் பஞ்சமுகமாக எழுந்தருளி இருக்கிறார். மற்ற ஆலயங்களில் பெருமாள் ஆலயங்கள்லேயே மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு முகத்தோடு தான் ஆஞ்சநேயர் இருப்பார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருப்பார். அதையும் ரொம்ப உயரமான அழகான விதத்தில் இந்த நம்ம ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஆலயத்தில் வந்து திருப்பதி ஏழுமலையான் மற்றும் அமிர்த கடேஸ்வர சுவாமி மற்றும் இதர தெய்வங்கள், நவக்கிரகங்கள், காலபைரவர், லக்ஷ்மி நரசிம்மர், இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதுனால யார் நம்ம கோயிலுக்கு வந்தால் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போகலாம். அதற்குண்டான பலன் அடையலாம். அந்த சனிக்கிழமை ஆனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு. பிரதோஷ காலம், ஏகாதசி, கிருத்திகை, அந்த மாதிரி விசேஷ நாட்களில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்துகிட்ருக்கு. அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு அனைத்து தெய்வங்களோட அருளாசியை பெற்று வாழ்க்கையை இன்புற்று வாழணும் சொல்லி எல்லாம் இன்னைக்கு அனுபந்த ஜெயந்தி, அதாவது ஒவ்வொரு வருடமும் மூல நட்சத்திரம் தன்னைக்கு மார்கழி மாதம் அமாவாசை அந்த நட்சத்திரம் கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் அந்த நாட்களில் மட்டும்தான் அனுபந்த ஜெயந்தின்னு சொல்லி உலகம் பூரா கொண்டாடக்கூடிய நாளில் அந்த விசேஷமாக நம்ம ஆலயத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக காலையில் 5 மணிலேருந்து அபிஷேக ஆராதனைகள், அன்னதானம்
முதலிய நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெரும்பாலும் அனைத்து பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் இரவு 9 மணி வரையிலும் நமது கோயில் நடை திறந்தே இருக்கும். அனைவரும் வந்து எல்லாம் வல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ்ந்திட வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.